ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹூக் லவ் யார்ன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட்டில் இதுக்குள்ளே டயக்ராம் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நேற்று என்ன பார்த்தோம், நம்ம ஸ்லிப் நாட்டும் செயினும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிங்கிள் க்ரோஷேயும் ஹாஃப் டபுள் க்ரோஷேயும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்லிப்ஸ் நாட் போட்டுட்டு செயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு 10 செயின் போட்டுட்டு அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லிப் நாட் போட்டாச்சு, அடுத்தது 10 செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 2 3. இப்போ 10 செயின் போட்டாச்சு. இதுக்கப்புறமாட்டி சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறனால 1 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். 1 செயின் எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. இப்போது நம்ம இந்த ஹூக்கு இருக்குல்ல, இந்த லூப் நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. கவுண்ட் பண்ணாமல் நம்மளுக்கு 11 இருக்கணும். இந்த லூப் இருக்கிறத கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே போட போகிறனால ஒரு செயின் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அந்த செயின் ஆட் பண்ண செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு முந்தின செயினில் இந்த ஹூக்கை இந்த செயினில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு செயினில் மட்டும். பார்த்திங்களா, ஒன்றில் தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே அதாவது செயின் போட்ட மாதிரியே இங்கேருந்து ஒரு யானை இழுத்துட்டு வெளியில் எடுத்து, இங்கே பார்த்திங்கன்னா 2 யான் இருக்கா, இதை ஒரே இதில் 2ஐயும் வெளியில் எடுத்துடுறோம். ஓகே, இன்னொரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஹூக்கை உள்ளே கொண்டு போகிறேன். உள்ளே கொண்டு போயிட்டு ஒரு தடவை யான் ஓவர் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு இப்போ 2 யான் இருக்குது. இந்த 2 யானே ஒரு தடவை யான் ஓவர் பண்ணி அதை 2ஐயும் வெளியில் புல் த்ரூ பண்ணிட்டேன். ஒரு தடவை உள்ளே கொண்டு போகிறேன், அதுக்கப்புறம் யான் ஓவர் பண்ணுறேன், வெளியில் கொண்டு வரேன், இது 2ஐயும் ஒரே இதில் வெளியில் எடுத்துடுறேன். இப்படியும் லாஸ்ட் வரைக்கும் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு 10 ஸ்டிச்சஸ் வரும். பாருங்கள், புரியுதா? ஒன்று கொண்டு போகிறேன், உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வரேன். இன்சர்ட் பண்ணணும், யான் ஓவர் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் டைட்டாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே லூஸாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த இடமே உங்களுக்கு ரொம்ப தொலைன்னு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு 9 10க்கு வந்துட்டோம். பாருங்கள், லாஸ்ட்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி வெளியில் எடுத்து இந்த 2ஐயும் ஒரே இதில் எடுத்துகிறோம். ஓகே, நம்ம இப்போ கவுண்ட் பண்ணலாமா எத்தனை இருக்குன்னு? 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. ஹூக்கில் இருக்கிறனால இதை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. இதை ஒரு செயின் போட்டுறோம். சிங்கிள் க்ரோஷேக்கு செயின் 1 தான். செயின் 1 போட்டுட்டு அப்படியே இந்த ஸ்டிச்சை என்ன பண்ணுறோன்னா இப்படி திருப்பிடுறோம். இப்படி இருக்கிற ஸ்டிச்சை இப்படி திருப்பிட்டு இப்போ நம்ம போட்ட செயின் இருக்குல்ல, அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த செயினுக்கு கீழே 2 இதுலேயும் சேர்த்து இன்சர்ட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு 1ல் தான் இன்சர்ட் பண்ணிடணும். இப்போ 2லேயும் சேர்த்து இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு புல்த்துரும். பாருங்கள், 2ஐயும் சேர்த்து இதை போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த 2 ப்ரைடுக்கும் நடுவில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 ப்ரைடுக்கும் ஹூக்கு வந்திருக்கு. ஹூக்கு தெரியுதா? அது நல்ல தெரியுது. 2 ப்ரைடுக்கும் நடுவில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த ஒரு யானை சுற்றி வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துட்டோம். புரியுதா? இன்னொரு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 இதுவும் ஒன்றா போட்டிருக்கேன். உள்ளே வந்திருக்கு. இதுக்குள்ளே போட்டு இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே வரைக்கும் வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேயே அப்படியே செயினை போட்டு அப்படியே போயிடுவாங்க. நிறைய பேர் இங்கே ஒரு செயின் இருக்கிறதையே மிஸ் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, கிளியராக தெரியுது. இங்கே ஒரு செயின் இருக்குது, அந்த செயினே மிஸ் பண்ணிடுவாங்க.
அந்த செயினை மிஸ் பண்ணாமல் அதுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். போட்டால் தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டிச் நீட்டாக வரும். பார்த்தீங்களா? இப்போ தான் ஈக்குவலாக வந்திருக்கு. அதுக்கப்புறமாட்டி ஒரு செயின், சிங்கிள் க்ரோஷேக்கு 1 செயின் சொல்லியிருக்கேன். இந்த 1 செயினை போட்டுட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த நம்ம வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, 10 செயின்ஸ் போட்டாச்சு. இப்படி கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படியும் கவுண்ட் பண்ணிக்கலாம். 2 விதமாக கவுண்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு செயின் போட்டாச்சு. செயின் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா அப்படியே திருப்பணும். திருப்பி இதே மாதிரி இந்த செயினை விட்டுறணும். அடுத்த செயினில் ஒர்க் பண்ணணும். கீழே 2 ப்ரைடுக்கும் நடுவில் போட்டு, பார்த்தீங்களா, 2 பின்னலுக்கும் நடுவில் போட்டு சிங்கிள் க்ரோஷே திருப்பி ஒர்க் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். இதை மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, இப்படி பிடிச்சிட்டு இந்த யானை இழுத்துடணும். யானை இழுத்துட்டு எங்கே வரைக்கும் பண்ணணுமோ அங்கே வரைக்கும் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு யானை ஃபுல்லாக இழுத்துட்டு என்ன பண்ணால் ஒரு கட் பண்ணிடலாம். இங்கே ஒரு கட்டு, இங்கே கட் பண்ணிட்டோம்னா அப்புறம் பிடிச்சி இழுத்தோம்னா இந்த யான் வராது, ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இதுதான் ஒரு ப்ராஜெக்ட். சரியா? இதுதான் சிங்கிள் க்ரோஷே. இந்த சிங்கிள் க்ரோஷே போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிங்கிள் க்ரோஷே பண்ணி இது பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்குமே அமிக்ரோமியக்காக இருந்தாலும் சரி தான், எல்லாத்துக்குமே இந்த சிங்கிள் க்ரோஷே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே பார்க்க போகிறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு 10 செயின் போட்டுக்கலாம். 10 செயின் போட்டுட்டு அது கூட 2 செயின் ப்ளஸ் பண்ணிக்கணும். 1 2 2 செயின் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த 2 செயினை ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த 2 செயினையும் விட்டுட்டு அடுத்த செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணோம். 3rd செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறோம். வெறும் முனையாக இன்சர்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், ஒரு தடவை யான் ஓவர், சும்மா இந்த யான் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹூக்கை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு யான் ஓவர் பண்ணி ஃபுல் த்ரூ பண்ணோம்னா 3 யான் 3 லூப் இருக்குது பாருங்கள். 1 2 3 3 லூப் இருக்கா? அந்த 3 லூப்பையும் ஒரு தடவை யான் ஓவர் பண்ணி அவ்வளோத்தையும் வெளியில் எடுத்துடுறோம். இதுதான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. இன்னொரு தடவை பண்ணுற பாருங்கள். ஒரு தடவை யான் ஓவர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு இன்சர்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு யான் ஓவர் பண்ணுறோம், கொண்டு வந்தால் 3 லூப் இருக்குது. ஒரு தடவை யான் ஓவர் பண்ணி இந்த 3ஐயும் ஒன்றா வெளியில் எடுத்துடணும். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இன்னொரு தடவை ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணலாம். யான் ஓவர், இன்சர்ட், yarn over, pull through, yarn over, pull through 3 loops. இப்படி தான் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறது. புரிஞ்சிருச்சு? இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. பார்த்தீங்களா, சிங்கிள் க்ரோஷேலேருந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே கொஞ்சம் பெருசாக இருக்கும். பண்ணிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டுட்டேன். சிங்கிள் க்ரோஷேலேருந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே கொஞ்சம் பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இருக்கா? இதுலேயும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 இது ஒன்று 10. சரியா? இது கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு 2 செயின் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது இதை முடிச்சுட்டு திருப்பி அடுத்து மேலே பண்ணணுன்னா என்ன பண்ணணும், 1 2 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை திருப்பணும். திருப்பிட்டு என்ன பண்ணியிருக்கணும், அந்த 2 செயினை விட்டுட்டு அடுத்த ப்ரேடுக்குள்ளே ஃபுல் ப்ரேடுக்குள்ளேயும் நம்ம வந்து விட்டு, அதாவது யான் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே விட்டு எடுத்து பண்ணோம்னா 3 லூப் இருக்கும். 3 லூப்பையும் ஒரே டைமில் ஃபுல் அவுட் பண்ணிடணும். யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த ப்ரேடுக்கு நடுவில் விட்டுட்டு திருப்பி யான் ஓவர் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்து 3ஐயும் ஒன்றா வெளியில் எடுத்துடுறோம். இதுதான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. ரொம்ப ஈஸி. இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் வரைக்கும் பண்ணிவிட்டு வரேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 செயின் இருக்கணும். 10 டபுள் க்ரோஷே, அதாவது ஹாஃப் டபுள் க்ரோஷே இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இதை விட்டுறணும். 10. ஓகேவா? இந்த 10 ஹாஃப் டபுள் க்ரோஷே இருக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம இதை போட்டோம்ல,
சிங்கிள் க்ரோஷேயை விட ஹாஃப் டபுள் க்ரோஷே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஹாஃப் டபுள் க்ரோஷேயை விட டபுள் க்ரோஷே கொஞ்சம் பெருசாக இருக்கும். இழுத்துட்டு இங்கே ஒரு கட் பண்ணிட்டோம்னா, யானை இழுத்துட்டு இங்கே ஒரு கட் பண்ணிட்டோம்னா இது வந்து கட் பண்ணிட்டோம்னா இவ்வளோதான், வெளியில் வராது. இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஹாஃப் டபுள் க்ரோஷே நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம பேக்கில், அப்புறமாட்டி நிறைய குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு செருப்புலலாம் ஸ்லிப்பர்ஸ் பூட்ஸ்லாம் செய்கிறோம்னா அதுக்கு இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே யூஸ் ஆகும். ஓகே, இப்போது சிங்கிள் க்ரோஷேயோட சிம்பிள் என்னென்னா ப்ளஸ் இல்லைன்னா கிராஸ். அதே மாதிரி ஹாஃப் டபுள் க்ரோஷேயோட சிம்பிள் என்னென்னா ஒரு டீ ஷேப் வரும். ஓகேவா, இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிங்கிள் க்ரோஷே வந்து பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டீ மட்டும்தான் வந்திருக்கும், ஒரு டீ ஷேப் மட்டும்தான் வந்திருக்கும். பார்த்தீங்களா, ஒரு டீ மாதிரி போட்டு ஒன்று வந்திருக்கு, டீ மாதிரி போட்டு ஒன்று வந்திருக்கு, டீ மாதிரி போட்டு ஒன்று வந்திருக்கு. இதனால் நம்ம வந்து இது வந்து இந்த ஷேப் சொல்கிறாங்க ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு. சிங்கிள் க்ரோஷேக்கு இந்த செயினுக்கு வந்து நம்ம செயினுக்கு பார்க்கல, செயினுக்கு ஹைச்சுன்னு போடுவோம், செயினுக்கு வந்து இப்படி போட்டிருப்பாங்க. இதுதான் செயினோடது. ஓகேவா.